ஓகே நண்பா, இன்னைக்கு ஒரு வண்டி நைட் டைமில் கத்தி மாற்றணும்னு ராவடி இந்த அஜித் மாப்பிள்ள கார்த்தி போய் ரிவேஸ் போய் வா. லைட்டெல்லாம் கலக்குதே ஜிகு 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 ஜிகுன்னு பார். கீர் பாஸ் காலி ஆயிர மாட்டேதுரா மாப்பிள்ள. இப்படி ஓரம் வந்து இப்படி லைட்டு கழிச்சுட்டாரு. ஓல்டேன் இன்னும் கொஞ்சம் கூட தூக்க. சூப்பராக தெரியுது போ. நேற்று கூட இப்படி இல்லை. விளக்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணு. எங்கே போயிட்டார் ஓனர்? அதெல்லாம் தேவையில்லைங்க. வெளிச்சம் இந்த அளவுக்கு தெரியுதுன்னா போல்ட்டெல்லாம் பெயிண்ட் அடிக்குது. ஆஃப் பண்ணிடு, லைட் ஆஃப் பண்ணு. டேய் இதெல்லாம் யாரா கேட்டா ஒன்ன? வெளிச்சிங்க வந்து பாரு, கத்தி கட்டுறதுக்கு ஆகுமானு. போதாது போதும் போதும். இது நம்ம மாத்தினதா இல்லை, அந்த இதுதான் கழட்ட முடியாம கழட்டணுமா? இது வந்து அங்க ரொட்டாட்டர் வேலை செஞ்சு பெயிண்ட் அடிச்சிட்டு வந்தியா? அது அப்ப மாத்தி மறுபடியும் ஒரு டைம் மாத்தல. 36 இன்னும் தேயிலன்னு கேட்டீங்களா? தெரியல, நான் மாத்தணுமா? ஞாபகமே இல்லை. கழட்ட முடியாம கழட்டணுமா? இல்லை ஈஸியாக கழட்டணும்னு நினைக்கிறேன். தெரியல. சரி ஏதோ லைன் போட. ஓகே நண்பா, இந்த ஃபார்மேன் ரொட்டாட்டரோட நீ என்னடா கத்தி எடுத்து வந்துக்கிற? சவுண்டு வரா? ஃபார்மேன் ரொட்டாட்டருக்கு கத்தி மாத்திரம் ப்ரோ. நைட் டைமில் வந்துருக்குறாங்க. காலையில் வண்டிக்கு 5 மணி நேரம் இருக்குதான் இந்த கம்பெனியில். நமக்கு ஒரு வேலையும் இல்லை. புல் எடுத்து வந்துருக்குறானுங்க. எவ்வளோடா கத்தி? ஓகே நம்ம ஓனர் வந்தாட்டி ரேட் என்ன ரேட்டு கேட்குறேன். சத்தியமன் டைப்பு பார்க்கலாம். மாப்பிள்ளை எடுத்து வந்து கழட்ட ஆரம்பிக்கிட்டேன் நண்பா. மாப்பிள்ளை எல்லாம் முக்காலி அக்காங்க வச்சுக்கிறான்னு பாரு. ஈஸி இருக்கு பாரு. முக்காலி இல்லாத மாப்பிள்ளையோட கழட்ட முடியாது. அந்த அந்தாண்டு இருக்கு பாரு, சேருக்கு அந்தாண்டு முக்காலி தானே பாரு. இதுக்கு பேர் என்ன? முற்காலி இல்லையா? இது நாற்காலியா? எதுக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்த? கழுவிட்டு வந்தியா? ஓ சரி. போல்ட்டு கழட்டி போகிறது ஒரு சட்டி எடுத்து வந்துட்டு உட்காந்துருந்தா கூட ஒரு பிரயோஜனம் உண்டு. அங்கே இருக்காது, கட்டதாரில் கிடக்கும். கொட்டாய் லைட் போடும். மாப்பிள்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டார். டைட்டா மாப்பிள்ளைக்கு டைட்டு லூஸ் என்னன்னு தெரியல. என்ன பண்ணுறது? சாமி வேண்டிக்கா, எல்லா போல்ட்டு லூஸ் ஆயிரும் சாமி அப்படின்னு வேண்டிக்கா. டேய் நான் இந்த செட்டி இல்லைடா. டேய் வேறு செட்டி ஒன்று எடுத்தா கூட உனக்கிட்ட பார்த்து அந்த லைட்டை போட்டு வேறு செட்டி எடுத்துருவா. இந்த செட்டியெல்லாம் மண்ணாக இருக்கும்டா. அந்த எல்லாம் உங்கள் கம்பெனி என்ன சாதாரணப்பட்ட கம்பெனியா ஏன் மாப்பிள்ள? எல்லாம் 21 சைஸ் பெல்ட் தான் போட்டுக்கிறாங்க. நீ 22 பாக்ஸ் போட்டுக்கிட்ட? 21 தான் போட்டிருக்கேன். சரிங்க மாப்பிள்ள, நான் உன்னை டவுட் கிளியர் பண்ணேன். போனால் குடிச்ச சந்தோஷம் கொடுத்துட்டு வாசரை தொலைவுங்க. மாப்பிள்ள ரோலில் ஒரு கட்டி ஓடக்கூடாது, எல்லாத்தையும் கழட்டி எறிஞ்சிடணும். இல்லை சாம்பிளை கொண்டு வச்சிருப்பியா? ஓ அப்படியா? சரி கழட்டு. ஓகே நண்பா, கம்பர்ஸை பாருங்க. ஓ அங்கே இருக்குது, அங்கே இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வெளிசு. காலையில் வாடா மாப்பிள்ள அப்படின்னா காலையில் வண்டிக்கு 10 மணி நேரம் இருக்குது, நான் ஓட்டியே ஆகணுங்கிறான். நான் என்ன மாப்பிள்ள ப்ரோ பண்ணுறது? ஸோ அதனால் சரி மாத்திரா மாப்பிள்ளன்ட்டேன். அதனால் ஃபார்மன் இது வந்து சத்தியமன் ரொட்டேட்டர் இல்லை ப்ரோ, ஃபார்மன் ரொட்டர். அதுக்கு தான் கத்தி மாத்திரேன். ஏன்னா எங்கள் ஊர்லேயே ஃபார்மன் வச்சுக்கிற ஒரே ஆள் இவர் தான். அதை விட்டால் எல்லாம் கோமதி தான் இருக்குது. கோமதி, அதை விட்டால் தரணி இருக்குது. சத்தியமான கூட இல்லை. இந்த ஃபார்மன் ஒன்று தான் இவங்க கம்பெனியில் இருக்குது. பேர் போன கம்பெனி விஆர்கே எர்த் மூவர்ஸ். டிரான்ஸ்போர்ட் வேறடா. டிராக்டர் வரமாட்டேது. கொடுங்க. வரமாட்டேது எடுத்தாங்க. என்ன நீ என்னத்த கழுவுன தான் தெரியல எனக்கும். தட்டுனா கொட்டி போயிடாது. இல்ல குருவே குருவே எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கணும். பாத்தியா? ரொட்டாட்டர் வீலை மட்டும் சுற்றி பாரு. வீலை சுற்றி பாரு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ரொட்டாட்டர் வீல்.
அவங்க கம்பெனியில் ஓடுது. பர்ஃபெக்ட் டான். எனக்கு தெரியல சுத்தமாக. நானும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் நின்று போச்சுட்டேன். விஆர்கே இருக்கும் வருஷம்னா சாதாரணமா பாரு அப்படி சுற்றணும். கழுவி இருக்கிறான் அந்த லட்சணத்தில். மேல இருந்து விட்டுது மாமா. நான் என்ன பண்ணுறேன் மூடா. ம் எங்களாட்ட இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கடல் போயிட்டு வண்டிங்களாடாலாம். ஆனந்த் அங்கே போயிட்டான். யா அந்த நட்டை லூஸ் விட்றா மேலே. ஓ அது போல்டு மிஸ் ஆகி போய் ஏறிக்கிச்சு மேலே. இவங்களுக்குலாம் ஓடுமா? இவங்க தான் பாரு எவ்வளோ கத்தியில் கழட்டி எறிகிறாங்கன்னு பாரு. முக்கா கத்தியில் இந்த கத்தி நமக்கு ஆகாத. சக்திமான் டைப்பு. இது போல்ட்டு எட்டாட்டு இருக்கும் ஓட்டை. இடைக்கு தான் இவங்க பஞ்சு ரோட்டி போடுவாங்க. இவங்க இடைக்கு போடுற ஆளுங்களா பாரு. இந்தானே வாடா பூத நாட்டம் மறைக்காத எல்லாம் அந்தானே போடா. நீ அந்தானே போனால் தான் சுறுசுறுப்பாக இருக்கும். போ டேய் உனக்கு ஏதோ ஒரு வேலை கொடு. இல்லைன்னா யா போட்டியா யா எதுவுமே ஆகலையா? இந்நேரம் எல்லா போல்ட்டும் கழட்டி இருக்கணும்னா மாப்பிள்ள. ம் பார் ஏன்னா பேரிங் எங்கே ஆட்டு? டே ஆட்டு ஒரு நிமிஷம் சேக் பண்ணு. இது இங்கே மேலே எங்கேயோ கம்ப்ளைண்ட்டு. கிரவுண்டில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ தான் வேலை செஞ்சுட்டு வந்தீங்க. ம் வேலை செஞ்சவங்க கிரவுண்டையும் இறக்கி வேலை செய்யாது என்ன வேலை செஞ்சீங்க? ஓ எதுக்கு எடுத்தாலும் ஓனர் ஓனர் ஓனர். நானா பே பண்ணுறேன், அவர் தானே பே பண்ணுறாரு. ஓஹோ பாரு ஒவ்வொரு ரோலா கழட்டுவானா நாய் மேஞ்ச மாதிரி. நான் சுத்தம் இல்லை, நான் என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு காரணம் ரெடியே வச்சிடறாரு. என்ன மாப்பிள்ள டாயின் டாயின் என்னமோ தட்டிக்கிட்டு இருக்கிற? மாப்பிள்ள நல்லா வசமாக மாட்டி விட்டா எப்படி வரும் சொல்லு பார்க்கலாம். பாரு பாரு சாயினி பல்லு கில்ல எல்லாம் கட்டாயி தெரிச்சு பிச்சுக்கிட்டு போயிட மாட்டேங்குது அடிக்கிற அடியில். எப்படா வண்டியில் சுற்றுது? வண்டியில் சுற்றுது. வண்டியில் சுற்றி தான் ஆகணும். அந்த பக்கமாக ஆயில் சீல் போயிருச்சு அட்டுக்குதே. ஆயில் சீல் போயிருச்சு. மேலே தான் போயிருக்கும். கீழே போயிருந்தா இவ்வளோ லூஸாக இருக்காது, டைட்டாக இருக்கும். வா 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 நீ இல்லாத எப்படி? மாமா மாமான்னு பேசிட்டு போ. போன் நம்பர் இல்லைங்கிற நம்பர் சொல்றேன் போடு. நெட்ட 21 பாக்ஸ் காலோலி. அது மாட்டிச்சு வெளியே எடுக்கிறது தான் சுத்தம். ஓ எப்படி மாட்டோம்? சரி உனக்கு மாட்டு ஏன் அனுபவத்தில் மாட்டினதில்ல, நீ என்னமோ மாட்டுதுங்கிற. சரி மாப்பிள்ள சரி மாப்பிள்ள பிள்ளை கேட்டுக்கிறா தெரிஞ்சு போயிடுது. இரு நான் சொல்கிறேன். 63 இரு நான் சொல்கிறேன். டேய் 98 போடு. 98 டேய் போடுறே இல்லையா? அந்த நம்பர் இருக்கா? டேய் நான் சொல்கிறேன் போடு. 98 96 76. டேய் இல்லடா. டேய் நான் கரெக்டாக சொல்கிறேன் இல்லையாடா? டேய் நான் சொல்கிறேன் 98. டேய் ஆனந்த் நம்பர் இல்லைடா. ஏன் இருந்தால் தான் என்ன அவன் என்ன போயிடும். அவன் நம்பரில் சத்தியமாக இல்லை. டே அவன் நம்பரில் சத்தியமாக இல்லைங்கிறல்ல. 98 76 54
32 0 ஆச்சு 1 0 புது நம்பரா? புது நம்பர். மாப்பிள 9ல இருந்து 0 வரல ரிவர்சல் சொன்னேன். போகும்ட மாப்பிள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? 63 81 29 53 27 இருக்குது உங்ககிட்ட. அவங்ககிட்ட எல்லா நம்பர் இருக்குண்டா, சாதாரணமாக அடிச்சுடாதீங்க. எவ்வளவு டைட்டா இருக்குது? எதுக்கு கழட்டுங்க பட படன்னு. கழட்டி போட்டலாமா? எல்லாத்தையும் கழட்டி எங்களுக்கு கொடுத்துடா. போட முடிஞ்சா போட்டுக்க. பழைய இரும்பு கடைக்கு போட்டுக்கிறேன். அது நாங்களே போட்டுக்கோம். நீங்க கவலைப்படாம பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடைக்கு போட்டுறேன்னா அது நானே போட்டுக்கிறேன். போடுங்க வேலை முடியட்டும். அந்த ஸ்டாக் பையில கட்டு போட்டுடலாமா? கோவில சதுரம் உன்னுடைய திருவிளையாட்டை காட்டுறா. வாசல் கீழே முடிச்ச போடா. பொண்ணுக்கு 4 ஐட்டம் கேட்ட, கோவில் இருக்கிறானா சந்தோஷம் இருக்கிறானான்னு கேட்டு இவனுங்களை பிடிக்கிறதே கேட்கல. சும்மா விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாண்டு இருந்தாங்கன்னா சரி கழட்டு சம்திங் என்னன்னா ரோட்டாட்டர் வச்சுக்கிறாங்க. சத்தியமான் மாப்பிள்ள 1/2 மணி நேரம் கழிச்சு கடைசியா 2 கத்தி கழட்ட ஆரம்பிச்சிட்டான். அது எங்கடா தலையை போய் மண்ணுக்குள்ள தலையை விட்டுட்டு பார்த்தா எப்படா கிடைக்கும்? கொஞ்சம் அண்ணாந்து படுற மாப்பிள்ள. மாப்பிள்ளைக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ள இதெல்லாம் சொல்லக்கூடாது. இருட்டில் தெரியல, நைட்ல நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. சொல்லலையா? கேட்டா எத்தனை வாசரெல்லாம் கீழே கிடக்குது? 10 வாசர் கீழே கிடக்குதாட்டுது. இல்லை ஒன்றே ஒன்று தான் கிடச்சி. ஒன்றே ஒன்று தான் கிடச்சி. அதெல்லாம் பிளான் எல்லாம் கிளீனாக தொடங்கி பார்க்கலாம். உடச்சிட்டு முதல்ல இந்த போல்ட் நட்டு ஊற போட்டு வந்து தட்டுற மாட்டேன். அப்போ கொட்டி கழுவிட்டோம், அலசிட்டு வா. ஓகே நண்பா, இது என்ன ஆகிப்போச்சுன்னா மண்ணோடு இருந்துச்சு. இப்போ இதே மண்ணோட வந்து அப்படியே போல்ட் நெட்டை போட்டு டைட் பண்ணக்கூடாது. இதை வந்து தண்ணியில் க்ளீனாக வந்து மண் போகிற மாதிரி வாஷ் பண்ணிட்டு வந்து அப்புறமேட்டு இந்த பிளாஞ்சி ரோல்லாம் பாருங்கள் பூரா மண். கத்தி அந்தந்த இடத்துல உட்காருதோ 2 சைடும் வந்து சுத்தமாக துணியை போட்டு உருவி விட்டுட்டு அடுத்த சைடை மாட்டினோம்னா வந்து கத்தி லூஸுங்கிற பேச்சு கேடல. யாரு சுண்டு ஆட்டோமேட்டிக் போய்கிறாரு. ஃபோன் பண்ண என்னடா பண்ணிட்டு இருக்காருன்னு கேளு, கத்தி மாற்றணும்னு கேளு. தெரியல, ஏதோ அவன் பக்கத்தில் கூப்பிட்டுருப்பாங்களாட்டுக்கு போயிருக்கிறான். தொடச்சியா இல்லையாடா? மண்ணு குத்தி விட்டு தொடக்கிறோம். எங்க மண்ணுக்கு இது குத்துற? நாளைக்கு காட்டு கொடுத்தா உடம்பு கம்முவா. அப்புறம் ஓனர் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவோங்கறியா? இல்ல சுண்டு வந்தல மிச்சிக்கு வேற. மாடல் என்னது? 2016 16 ஆமா. 10,000 மணி நேரம் ஓடி இருக்குமா மாப்ள? இது வரைக்கும் கிரவுண்ட் இருக்கலாம் மாமா. இப்பதான் வேலை கிரவுண்ட் ஓடிக்குது. அடிச்சுனா கார்த்தனா அந்த பக்கம் ஓடுவா. நல்லா ஓடிக்கான். அப்புறம் பிளாஞ்சி தேஞ்சிருக்காடா. 30 செட்டுக்கு மேல ஓடுறோம். பிளாஞ்சி தேஞ்சிருக்காடா. என்ன பேச்சுற? 10 செட் எல்லாம் தேஞ்சிதுனா அவ்வளவுதான்டா. ஏன் 2016 இருந்து 24 வந்துருச்சு. 10 தான் ஓடுக்குமா? ஆமா, வருஷத்துக்கு ஒரு செட்டு கத்தி. இப்பதான் நான் 2019 தான் 48 எடுத்தோம் மாப்ள. அப்பனா ஏன் ரொட்டேட்டர் பெரிய ரொட்டேட்டர் போய் பாரு, 6 செட் தான் ஓடி இருக்குது. 60 செட்டு சொல்லுங்க. 6 செட்டுக்கு போயிருக்காதீங்க நீங்க. டேய் அப்படிதான் மாப்ள. அன்னைக்கு அன்பு கடையில் தான் போய் நின்றுக்கிட்டு கத்தி எடுத்துட்டாங்க. கத்தி அப்புறம் ஒருத்தர் வந்து கத்தி எடுத்த, நான் என்ன மாதிரி யாரும் ஓட்ட மாட்டாங்க, என்னாட்டும் ரொட்டேட்டரே எடுத்து ஓட்ட மாட்டாங்க அப்படின்னாப்லையா. அப்போ மாதம் எத்தனை பிளேடரா ஓட்டு வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு
ஒரே வருஷத்துல ரொட்டாட்டர் எடுத்து ஒரு செட்டு பிளேடு ஓடிட்டாப்லையா ஒரு வருஷத்துல ஒரே வருஷத்துல நம்ம எல்லாம் கொண்டு போய் விட்டோம்னா ஒரு வாயில் சாப்பிட்டு போயிடுவோம். அப்ப அன்பு சிரிக்கிறாரு. நான் கொஞ்சம் லீடிங்கா இருப்பேன்னு நினைக்கிறேன். 7 நாள்ல ஒரு செட்டு மாத்தினாரு மாமா அவருதா. 7 நாள்ல நாம இப்படி மாத்திரம் 12 நான் 3 நாள்ல மாத்தணும். வைகாடு பட்டில எடிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளிய வந்தேன்னா சோலி முடிஞ்சு போயிரு. ஃபர்ஸ்ட் போறேன். கைக்கு மாறு கத்தி நம்ம ரிவர்ஸ்ல வர மாதிரி இருக்குது. இல்ல இப்படிதான் கட்டா தான் போட்டுறேன். கன்ஃபியூஸ் பண்ண விடாதீங்க. மாப்பிளைக்கு அறிவு இருக்குது. சுண்டை இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி எடுத்து நேரம் ஒரு பக்கத்து நசுக்கிட்டீங்கறியா? கண்டு கிடக்குதா? ஆனந்த வர சொல்லலாமா? கூப்பிட்டா ஒன்ஸ் மோர் ஆள் தலையில் என்னைக்காவது ஏடா கத்தி என்னமோ குப்பையில இருந்து பொறிக்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு காரணம்டா. எடுத்தேன் கொட்டி போச்சு. சாகல போட்டு எனக்கு அதுக்கு நைட் டைம்ல எடுக்க முடியாது. நான் கம்முன்னு ஆர்டர் போடலாமான்னு பாருங்க. டிவி என்ன கத்தி ரொட்டேட்டர் நாளைக்கு மட்டமா ஓடுமா குதிச்சு குதிச்சு ஓடுமா? நீ வீடியோ எடுத்து இருனா எங்க கிரீட் பிளே இருக்குதுல்ல அத விட்டு சாம்பிள் பண்ணனும். கிரீட் பிளேல சாம்பிள் பாரு கொட்டை எடுப்பாப்ல பாரு. சாம்பிள் பாக்குறானா? இதுல கூட ஊதி விட்டு ஊதி சாம்பிள் பாக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். கத்திலாம் கொஞ்சம் ஆயில் வச்சு போட்டிங்களா ஒண்ணா அடுத்த ஐட்டம் கட்டுறதுக்கு ஈஸியா ஃப்ரீயா இருக்கும்ல மாப்பிள. சுண்டா அப்படியே செல்ல போய் சார்ஜ் போட்டு விட்டோம். எனது போட எனது எடிட் ஆயிட்டு இருக்குது. வேற என்னடா போய் அங்க சும்மா தானே உட்கார்ந்து அப்படிதான் சுண்டா சுண்டா அப்படியே உள்ள போய் போடு. என்னடா ஏனா மண்ட கோலா பண்றா? அம்மாண்ணா இங்க பாருண்ணா. அம்மாடா மாட்றா. என்னடா இங்க பாருனா அங்க பாருனான்னு கிட்ட நீ மண்ட கோலா பண்ற பத்தியானா? இல்ல டிரைவரா? இல்லடா நான் ஓனர். ஓய் உத்தாண்டோ. டிரைவர் மலைக்கு போயிறாரு. மாப்பிள வந்து அவருடைய வைஃபுக்கு ஓனர். ஏன் மாப்பிள அப்படிதானே? ஓனர்னு பாக்குறேன் தூக்கி வெளியே இறக்கி போடணும். நம்மளே பாருங்க ஒரு பேர ஜிகிஜின்னு இருக்காரு. கரெக்ட்டா தான் போடுறேன். இங்க மாசா வேட்டி எடுத்து கட்டனா என்னடா நீயா? என்னடா மாத்தி போட்டான். போட்டு உட்கார சொல்றியா? மாத்தி போட்டீங்களா? சரியா தான்டா இருக்குது. கரெக்டா தான்டாப்பா இருக்குது சாமி. நீ மாத்தி போட்டா கம்முன்னு கப்பிச்சு போட்டு இருந்துக்கிற. அடுத்தவன் மாத்தி போட்டா அப்பா விட்டு எடுத்தாதான் ரூல் சுத்த மாட்டேதுடா. ஓகே நம்ம இந்த ரொட்டாட்டரோட உங்களுக்கு கியர் பாஸ் ஒர்க் வீடியோ வேணுமா கமெண்ட் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நான் போய் ஷூட் பண்ணி போட்டுறேன். சம்பாரிச்சு தள்ளி 5 வண்டி வாங்கிட்டான். ஆனாலும் இந்த ரொட்டாட்டர் தான் ஏடா ஓடுங்க 4 செட் கத்தி ஓடிக்குது. 4 செட்டா 40 செட் கத்தி ஓடிக்குது. இந்த ரொட்டாட்டர் எடுத்தா 4 வண்டி போட்டான். ஆனா அப்ப இந்த ரொட்டாட்டர் செலவு பண்ண மனசு இல்ல. அப்ப வந்து ஃபார்மர் வந்து பேர் போன கம்பெனியா? ஃபார்மர் இல்ல ஃபார்மேனா? ஃபார்மேன் ரொட்டாட்டர் ப்ரோ 40 செட்டு கட்டி ஓடிதான். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்காம். அவரு இங்கத்துக்கு வேலைக்கு வருவாரு. ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்படியே ரோட்லயே போவாரு வருவாரு. எல்லாம் குறுகுறுல எவட பாக்குறடா? யார் கோகுலா? பர்செட் பண்ணீங்க வா. டேய் கோகுல அவன் எப்பறம் காந்திரிகா தலை இருந்தா எடுத்துறான். அவன் பைக்கில் எடுத்துட்டு வருவான். அங்க எதுவும் வண்டி இல்ல. இன்னும் அரை அதுக்குதான் வெயிட் பண்ணிருப்பான். நீ ஜத்தூருக்கு போனா அக்கா வண்டி எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல இன்னதே போறீங்க கோகுல என்ன மயக்காலம் உண்ட மயக்காலம். ஏய் காந்திரிகா தலை எடுத்துறா. காந்திரிகா தலை அப்படினா நீ கூட அங்க குதினி எல்லாம் போய் போச்சு. அப்படியே பக்காகுதா? சைக்கிள்ல போங்க. சைக்கிள் இருக்குது பாரு. சைக்கிள் எடுத்துட்டு போங்க. பெட்ரோல் கம்பெனி இருக்கோம்டா நாளைக்கு தடவை பிடிக்கிறோம். நீ சொன்னீங்கன்னா தான் வேணும்னு எடுத்துட்டு போவாங்க. நீ சொல்லாம நீங்க கூட போயிருக்க மாட்டானுங்க. நான் சுண்டா ஓட்றா. பேசி விடுவான் பாரு. வண்டி அதெல்லாம் வேணாம். அப்புறம் பாம்பு வருது போறாவதுன்றாத. ஏய் ஃப்ரண்ட் டயர் ஏதா இருக்கு பாத்து ஓட்டு. அதெல்லாம் அம்மா ட்ரெயின். அதுனா வாசர் இல்ல அப்படியே போட்டா. லாக் நட்டுக்கு வாசர்லாம் போடு. அங்கதான் புது நட்டு புது போல்ட் நட்டு வாங்கிட்டு வந்துக்கறானே. போடுறா பத்து போடுறா. சும்மா வாங்கிட்டு வந்த மாதிரி தான் வாங்கிட்டு ஓட்டல மட்டும் அது வேணா கழட்டி மாட்டீங்க. சைடு வட்டல. ஆமா ஆமா. சைடு போட்டு 730 இது ஏத்தி பிடிச்சனா 1.5 மணி நேரம் ஓடுங்க. 2 மணி நேரம் ஓடும். ஓடுறாரு. ஓடணும் 10 நேரம் ஓடிட்டானே. நான் சொன்னேன். மாத்தி மாத்தி போடாத. நான் என்னன்னா மாத்தி மாத்தி போடுறா.
கேள்ற சந்தோஷ இவனுக்கே ஒண்ணு தலையில் ஒரு அடி அடிச்சு கேளு. பாரு அந்த 3 பக்கத்தெல்லாம் மாத்தி போட்டுக்கிறப்போ கட்டதாண்டா போட்டுருக்கா போட்டு ஒவ்வொரு பக்கம் திருப்பி போட்டு இருக்குது நினைச்ச பக்கம் போட்டு சூப்பரா போட்டுக்கிறா. ஒரே பக்கம் போடுற அப்பதான் மோட்டர் போட்டு டைட் பண்றது கரெக்டா அவன் டைட் வைக்கிறதுக்கு ஒரே பக்கமா போட்டா இப்படி போட்டு வந்தானுங்களா அந்த கடைசி ரோவை மட்டும் மாத்தி போட்டா போதும். இந்த இதுக்கு நான் மாத்தி போட்டீங்க அவன் 2-3 ரோடு அவன் இஷ்டத்துக்கு மாத்தி போட்டான். என்னடா விட்றா ஒரு ரோவே ஃபுல்லா இருந்துச்சுன்னா விட சொன்ன மாதிரி போல்ட் டைட்டா இருந்தா சரி. மாப்பிள்ளை கிளம்பிட்டான். கார்த்தி நீ போய் உட்காரு. அவன் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அவர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு தான் வருவாரு. ஒரு மோனி வீட்டுக்காரர் வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டாரா தட்டுவாங்க. இது குட்டிமா வீட்டுக்காரரு. குட்டிமானதையும் ஃபேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே குட்டிமான்னு ஒரு பேர் வரும். அது ஞாபகம் வந்துருச்சு. குட்டிமா அதா சரி குட்டிமா ஏய் வந்தானா புடுக்க கடிச்சு போட்டுவாங்க. அப்படியே கொஞ்சம் இருந்தா கார்த்தி இதெல்லாம் உடனே வேலை செய்யணும். என்னடா இது கப்பா ஜம்பாடிச்சு தள்ளுது. அப்புறம் என்ன பணத்தையா பாக்குறான். அப்புறம் என்னத்த போயிட்டு இந்த ரொட்டேட்டர் அடுத்த வருஷம் மாத்தியோடா இல்ல ஆனந்தம் இருந்துச்சுன்னா இதுல 3/4 கட்டி போட்டுருப்பான். இவன் பாருங்க எப்படி 1 வரைக்கும் ஓட்டிக்கிறான். இன்னும் பார்த்தா ஆனந்த கழட்டு அவன் வீட்டுல இருக்கிறது வந்து பாரு. இல்ல 10 மணி நேரம் ஓட்டல முடியாது. அது என்னமோ தெரியல. நாளைக்கு தான் பல்க் ஆர்டர் இருக்கும். இல்லைன்னா கழட்ட மாட்டானுங்க. எங்களுக்கு தான் 2 கராய்க்கு கூடனா அண்ணா நம்ம இறக்குற கராய்க்கு நொட்டுனா போதும். நீங்க அதை ஓட்டுங்க முதல்ல. கோபினா வரும்போது பட்டையோட வந்திருக்கிறீங்க. தண்ணி ஊத்தினா ஒண்ணு போன் பண்ணிட்டான். சரி குளூர் வேற. குளூரா? பாவாய் ஊட்டு விட. எதுக்கு? எப்படின்னா போறீங்க? சேர் எடுத்துடா. நான் ஒரு டைப்பா போட்டு வரேன். சரி எல்லாம் அந்த கட்டில் தூக்கி போடு. சரியா போச்சுடா சாமி. கடைக்கு போயிருக்கிறாங்க தட்டு வாங்கிட்டு வரதுக்கு. சுண்டலியம் அண்ணன் தம்பிமா அஜித் போன் பேச போயிட்டான் குட்டிமா கிட்ட. தெரிஞ்சு போயிரும். 10 போட்டாச்சு. எங்க அதெல்லாம் லைட்டா ஒரு மாதிரி தூக்கி எப்படி எழுவானுங்க தெரியுமா தாண்டா. ஏன்னா 40 ரூபா போடுவாங்க. என்னதான் ஏமாத்தி விட்டாங்க. கம்மிட்டு வந்துட்டீங்க. 41 ரூபா இப்ப 35 ரூபாய்க்கு வந்துட்டீங்க. ஏன்னா அங்க போலியா நான் இங்க வாங்கிட்டோம்ல. நீட்ட வந்திருக்கானே. ஏய் அதுக்கு வைக்க வேண்டியது. ஆட்டைல 5 ரூபானா? 10 ரூபாய்க்கு மாத்தடா. நமக்கு தானே வரும்ண்ணா. தண்ணி வேணாமா போதுமா தண்ணி ஊத்திட்டு அதுக்கு ராஜி போன் பண்ணா. என்னென்ன கிளப்பி கட்டி மிஷினு கத்தி புதுசா மாத்தினாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா போன் பண்ணிட்டான். அந்த மிஷின் ஓடிக்கும் போய் போன் பண்ணிட்டான். சுண்ட ஓ உக்காந்துட்டியா வந்து கப்புன்னு வச்சா ஒரு செகண்ட்ல வேலையை முடியும். உன் கை பட்டா என்ன வசதியா வேலை நடக்கும். கல்டு அப்படி சொல்லிட்டு அர்த்தம் இல்ல கூப்பிட மாட்டானுங்கள விவரம். ஐயோ அஜித் அண்ணன். ஏ அப்பா டே அண்ணன் சொல்லிவிட்டாடாப்பா. வாடா 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 வாடா. அண்ணா அப்படின்ட்டான். ஆச்சரியமா இருப்பான். என்ன இது அப்படின்னு பார்த்தா அவர் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு அம்மாவும் என்னடா அப்படின்னு ஏமா என்னன்னு சொன்னேன். சொல்லிட்டோம்மா அப்படின்னு அவன ஐயோ தம்பின்னு கட்டி பிடிச்சுக்கலாம். அந்த கதையா இருக்குது போச்சு. நானும் நீ தான் காலில் கேட்டிருக்கிறேன் அஜித் அண்ணன். நாங்களே இத்தனை நாள் ஆகுறோம். இப்பதான் நீங்க அதிசயமா இல்லடா
நான் உங்க அண்ணன் வராங்கண்ணா. போட அவ்வளோதான். அண்ணனை கூப்பிடுண்ணா. போட்டு அடி ஃபுல்லாக அடி. ஒரு ஆள் பிடிக்கணும். டே ஒரு ஆள் பேனர் பிடிங்க. டக்கு டக்குன்னு வேலையாடும். மாப்பிள்ள பேனர் பிடி. ஒரு ஆள் பேனர் பிடிச்சிங்கன்னா நீ ஏன்டா பிடிச்சிட்டே வா வா பேனர் பிடி. எல்லாம் சூடு பண்ணலாம், லைட்டாக சூடு பண்ணலாம். சாப்பாடு விறுவிறுன்னு இருக்கும். பாரு தொடங்காடிவா குதிச்சுட்டேன். இல்ல நான் அங்க விழுந்திருப்பேன், அதனாலதான் இப்படி பிடிச்சேன். இந்த அளவு பவரா இருந்தா எப்படி? கொண்டு வந்து அது சும்மா சும்மா ஒரு டைம் தான் கை வைக்கும் போதே எனக்கு தெரியும். நம்ம கோவிலுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இல்ல அவர்தான் கேட்பேன் 100 ரூபாய் என்ன அப்படியே லோட்டர் லைட்டாக ஓட விடு. அப்படியே ஒரு செகண்ட் விட்டு போடுச்சுன்னா பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆகிடும். அப்போ எடுத்துக்கோ. டேய் ஒரு ஆள் பேனர் பிடிங்கடா டக்குன்னு அவன் கழட்டு டைட் வைப்பான்ல. ஏ சிட்டாளி இங்க வா. ஏ ஓமையா இங்க வா. அவன் இங்க தான் ஏ அக்கா உள்ள வச்சிருப்பாரு. உள்ள வந்து ரொட்டேட்டர் கத்தி மாட்டுறத நீ வீடியோ பண்ணல, நீங்கெல்லாம் பண்றது தான் வீடியோ இன்னைக்கு. பாரு எங்க ஏறி உட்காந்துருக்குதுன்னு. அதே தமிழனுக்கு போஸ்ட் கொடுத்து அதே ஞாபகம் வருது. டேய் இவனுக்கு பண்ணாங்க நேற்று வீடியோவில் எப்படி பண்ணாங்க? அப்படி கோகலை பண்ண நீ பண்ண, அவன் கோகல் பண்ணுவான் பாரு நீட்டா. அப்படி அதை பார்த்தா நீங்க பிடிச்சிருப்பானுங்களோ. எதுவுமே சொல்ல நீங்க என்னோட சொன்னீங்க, அவன் வந்து அண்ணன் சொல்லுவான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே நான் அவளுக்கு பார்த்து சொல்றேன். சமாதானம் ஆயிருச்சா? கொட்டையில ஏத்திக்காதடா மொட்டை. இப்படி ஓட்டுறா தமிழன் எடுக்கிறோம். அப்படிதான் இங்க ஒருத்த உட்கார வச்சு தமிழன் எடுக்கிறோம். லோடு பார்த்துக்கோ. 100 குறைஞ்சா சொல்லு. அவ்வளோ டப்பா காலியா? டப்பா 4 அதான் கிடக்குது. டேய் ரோலை சுற்றி விடுங்கடா. பாவம் சுஜித்தோட 10ல் சத்து காலை இறக்கி விட்டு போகிறோம். கடைசியில போட்டுருமா இல்லை 2வது போட்டு?
மாப்பிள அதையா லவ் சுட்டா ஒன்றை தூக்கி போட மாட்டா? ஓ இப்படிதான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுமா? கடைசியா இப்படி சுஜித்தை இப்படி மாட்ட விட்டீங்களாடா? ஆமா அவன் மேல பட்டு போட்டுறாத. சூப்பரா இருக்கும். கோகுலுக்கு அப்படிதான் கேஜுவல் கழட்டும் போது போட்டானுங்க பாருங்க முட்டியில போய் படுத்துக்கிட்டான். இவன் அப்ப இல்லடா நான் தான் இருக்கியா? வாணே வாணே மாப்ப ஒரு வேலையை முடிச்சிட்டியா? ஒரு 3 லோடு இல்லை. லோடு இல்லையா? ஓகே நண்பா, ஒரு வழியாக ஏறதால எல்லா கத்தியும் முடிச்சாச்சு நண்பா. மாப்பிள்ளை ஒண்டியாக கழட்டி ஒண்டியாக போட்டார். அதுக்கு இடையில வந்து நிறைய பேர் வந்து ஃபன் பண்ணிட்டாங்க. செம காமெடியாக போயிடுச்சு. எப்படிங்க மாப்பிள்ள? அது மோட்டர் ஓடுது. அந்த லோடு டைட் பண்ணிடும். அதே போட்டு கழட்டி மோட்டரில் டைட் பண்ண வளர்த்தியாக்குது. அந்த பக்கம் நீட்டு பாக்ஸ் இடிக்குமா? லோடு ஆகிற வரைக்கும் ஓகே ஓகே நண்பா, இந்த ரொட்டாட்டரை பற்றி உங்களுக்கு கிரவுண்ட் வேலை செய்கிற வீடியோ இதில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ப்ரோ. ஸோ அதனால் இதை பற்றி இதில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து இதுவும் சத்தியமானும் சேம் டைம் தான் நினைக்கிறேன். இந்த அதனால் வந்து இதோட கீர் பாக்ஸில் பாருங்கள், நீங்கள் சுத்தமாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த இது எதனால் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா ரொட்டாட்டரை வந்து மண்டை பிரித்தா தான் தெரியும் நண்பா. அதனால் வந்து இந்த ரொட்டாட்டரோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அவங்க என்னைக்கு பிரிக்கிறாங்களோ போயிட்டு ஓட்ட போகிறோம். ஏதோ கம்ப்ளைண்ட்னா உடனே சால்வ் பண்ணுவாங்க. வீட்லேயே பட்டறைக்கு விட்றீங்களா? இங்கே தான் வீட்டில் பிரித்தா கண்டிப்பாக நான் அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ வேணும்னா கம்பல்சரி கேளுங்க. அவங்க ஸ்பாட்லேயே போய் வீடியோ கவரேஜ் பண்ணுறோம். ஓகேவா மாப்பிள்ள? டன் டன். இங்கே தான் பிரிக்க போகிறோம். ஓகே, இங்கே இருந்தால் எக்யூப்மெண்ட்லாம் நம்மகிட்ட இருக்குது. மோட்டரை கழட்டிக்கலாம். கிரவுண்டில் தான் கம்ப்ளைண்ட்டு. அது என்ன கம்ப்ளைண்ட்னு பிடிச்சா தான் நம்மளோட அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே நம்ம எல்லாம் ஓடிட்டானுங்க, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஓடிட்டானுங்க. இப்போ மாப்பிள்ளையும் நானும் ஒண்டி தான் இருக்கிறோம். அப்புறம் கோகுல் இருக்கிறாரு, சந்தோஷ் இருக்கிறாரு. அவங்கெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அனுப்பிவிட்ற வேண்டியதான். மொட்டா போயிருயே கொண்டாந்து விடணுமா? வண்டி தள்ளாதா? போவாதா? அவ்வளோ புள்ள என்ன பண்ணுமாப்ல? கத்தி பொறிக்கலாம். பொறிக்க வச்சுட்டு நம்ம இவனுக்கு விட்டு வந்துடலாம். அப்புறம் விட்டு அப்படியே வந்துடுறேன். தூக்கி போட்டு வை நான் மேல. இது பாருங்க ஒரு சவுண்டு அது டேய், இந்த வண்டிக்கு கம்பெனிக்காரர் வச்சிருக்கிற பேரு டொமோட்டோ. டொமோட்டோ டொமோட்டோ அப்படியே பொறி போடும். நாளைக்கு பகலில் போய்க்குவா, நைட்டில் வேணா நீ கிளம்பு. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை டாக் மிஷியல். அதெல்லாம் நல்லா சுத்துது. போகுது, இங்கே கட்டாயிர போகுதுடா. இங்கே கட்டாயம் நேரிக்கு போகுது. அதெல்லாம் மண்டையை போட்டு அப்படிதான் சத்தம் வரும். போ ரோட்டில் ஓட்டிட்டு போ.
பாய்.